இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில் தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டம் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 1 இயர் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸில் இருக்கலாம், நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க. அதே போல் சப்வேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை டிரான்ஸ்போர்ட் உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரோடில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நைட் நேரத்தில் பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத 1 இயர் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக ஒரு 1 இயர் ஸ்டடி பண்ணாங்க. அதற்கேற்ப போல ஒவ்வொரு கட்டமைப்புகளும் மாற்றப்பட்டது. சில பேர் வந்து பூங்காக்களில் வந்து எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் வந்து பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் வந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டிங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வைப்பாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் கார்பரேஷன் சார்பாக பண்ணி தர முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும். ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தோம். 3 ஆண்டு முடிய போகிறது. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து நமக்கு தருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து கொண்டு எடுத்துட்டு போயிருக்கோம். 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே வந்து பாலியல் சமத்துவம் எவ்வளோ முக்கியம், ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும், எவ்வளோ வேல்யூ பண்ணணும், அதே வேல்யூ வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைக்கு தரணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தாதான் சமுதாயத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது தெரிய வரும். எப்பயுமே வந்து நம்ம பெண் குழந்தைகளெல்லாம் திருத்தி வளர்ப்போம், ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா பேசு, சத்தமா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம சின்னதுல இருந்தே சொல்லித்தரோம், அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடம், அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமா பேசுறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்குற வேலைக்கு தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அதிலும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது.